வணக்கம்டா புள்ள. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாய்ஸ் ஓவர் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னா, கமான் கபிலான்ற விலாகில் இது நாள் 0. நீங்கள் இன்னைக்கு முக்கியமாக பார்க்க போகிறது ஸ்பைடர்மேன் மூவியோட ரிவ்யூ தான். 0 ஸ்பாய்லர்ஸோட பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்து கொஞ்ச நேரம் டூம் ஸ்க்ரூல் வச்சுட்டு ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றிக்கின்னு குளிச்சு ரெடி ஆகிட்டு கீழே வந்து எங்கள் அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேச கொடுத்துட்டு 8:30 மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தா கண்டக்டருங்க 2 பேர் சண்டை போட்டுருந்தாங்க. 9:30 மணி உள்ள 10 பேர் ஃபுல்லாக குழுவாக வந்து சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் வேலூர் பஸ்ஸை பிடிச்சி நான் பாட்டுக்கு ஏறி போயினே இருந்தோம். 40 ரூபா டிக்கெட்டுன்னு சொன்னோன்னே கொஞ்சம் அதிர்ச்சியோட தான் இருந்தோம். இல்லை பேர்லாம் அப்போ தான் ஸ்பைடர்மேன் மூவிக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய படத்தெல்லாம் ரீகேப் பார்த்துன்னு இருந்தானுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்பைடர்மேன் படம் பார்க்கலாம். ரீகேப்பில் நீங்கள் டேர் டெவிலும் வெனம் மூவி அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் சில பல சம்பவம்லாம் பண்ணோம். பஸ்ஸுன்னு கூட பார்க்காம சில பல அலப்பறையெல்லாம் பண்ணிட்டு அப்படியே 10:30 மணிக்கிட்ட வந்து இறங்கணும் வேலூர் பஸ் ஸ்டாண்டில். அப்புறம் அங்கேருந்து நடந்தே தேட்டர் வரைக்கும் போனோம். தேட்டருக்கிட்ட போயிட்டு எங்கடா ஸ்பைடர்மேன் பேனர் காணோம்னு தேடி பார்த்தா ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுவும் அது பார்க்கறதுக்கு ஜல்லிக்கண்ணில் இருக்கிற ஓட்ட மாதிரி இருக்கு. நாங்கள் இன்னைக்கு மேல் ஃப்ளோரில் தான் போய் படம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் புக் பண்ணது ஸ்க்ரீன் 3. அப்படியே படி ஏறி மேலே போகும்போதே நம்ம ஜெயிச்சிட்டோமாரோ அந்த பிஜிஎம்லாம் எனக்கு நானே போட்டுன்னு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன தேட்டரில் போனோம். படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படத்தை பார்க்க ஆரம்பிச்சது தான் அப்போ கத்த ஆரம்பிச்சுது. அப்போவே எனக்கு நெஞ்செல்லாம் வெளியேற்றிருச்சு. படத்தில் ஓவரால் ஸ்பைடர்மேன் ஆர்கானிக் வெப்போட கற்றுக்கினாரு, ஸ்ட்ராங் ஆகிட்டாரு. இதுக்கு முன்னாடி பார்த்த படத்தில் இந்த ஸ்பைடர்மேன் மாதிரி இல்லை. கொஞ்சம் மாற்றம், கொஞ்சம் நிறையவே மாற்றம்லாம் தெரியும். முக்கியமாக ஒரு விஷயம், கவலையே படாதீங்க, ஸ்பைடர்மேன் இந்த படத்தில் உயிரோடு தான் இருக்கார். அதோட சில பல காட்சிகள்லாம் ரொம்ப டிப்ரெஸ்டாக தெரியும், ஏன்னா ஜெண்டையாவால். அதோட என்ன மாதிரி சைடி ஃபேன்லாம் இருந்தீங்கன்னா சைடி சிங்க் படத்தில் இருக்காங்க. அதோட இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் மெயினான ரோலே ப்ளே பண்ணியிருக்கிறது. அதுவும் இந்த படத்தில் ஹல்க் ஃபைட் எல்லாம் பிளாஸ்ட். அப்புறம் என்ன, படம் முடிஞ்ச உடனே ஆன்டிஸ் அங்கிள்ஸ் எல்லாரும் வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அங்கே 90% ஃபுல்லாகவே மார்வலோட ஓஜி ஃபேன்ஸ் தான். அதனால போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு வெயிட் பண்ணிருந்தோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கான ரிசல்ட் என்னன்னு நீங்க பாக்குறீங்களா? யாருன்னா பார்க்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா பாத்துக்கோங்க. லொகேஷன்